Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil. மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. அப்பா, அம்மா, ப்ரோ, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கடைசி வரைக்கும் நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கல. சின்னையா, என்ன பார்வதி? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லு பார்வதி. நாளைக்கு பொழுது நல்லதா விடையணும் சின்னையா. அது உங்க கையில தான் இருக்கு. கையில என்ன வச்சிருக்கீங்க சின்னையா? ஒன்னும் இல்ல பார்வதி. ஒன்னும் இல்லாத வெறும் கையவா இப்படி இறுக்கி பிடிச்சு மூடி வச்சிருக்கீங்க? எங்க கையை திறந்து காட்டுங்க. லைட்டா தலைவலி பார்வதி. அதான் சரி டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. இல்ல சின்னையா, நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. உங்க முகமே அதை காட்டி கொடுக்குது சின்னையா. கையில என்ன இருக்குன்னு காட்டுங்க. பார்வதி, அதான் சொல்றேன்ல டேப்லெட்னு. இப்ப நீங்க கைய காட்டல, நான் போய் பெரியய்யாவை கூட்டிட்டு வரேன். பார்வதி, ப்ரோவெல்லாம் கூப்பிடாத. அப்ப நீங்க கைய திறந்து காட்டுங்க. மாத்திரை தானே, திறந்து காட்டுங்க. வெயிட், காட்டுறேன். சின்னையா, ஒரு மாத்திரை போட்டுக்கிட்டா தலைவலி போகும். இத்தனை மாத்திரை போட்டா உயிரெல்லாம் போகும். போகட்டும் பார்வதி, போகணும் தானே நான் இதை சாப்பிட்றேன். என்னால இங்க எல்லாருக்கும் தலைவலி. அதனால ஒரேடியா போயிடலாம் முடிவு பண்ணிட்ட பார்வதி. என்ன சின்னையா, நாளைக்கு நீங்க ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு நல்ல முடிவை சொல்லணும்னு கேட்க வந்தா நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே. ஐஸ்வர்யாவை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஏன் நீ உட்பட வீட்டுல யாருமே என்ன புரிஞ்சுக்கல. நாளைக்கு சொத்தை பிரிச்சு என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த குடும்பத்தை விட்டு. அதை என்னால சத்தியமா தாங்க முடியாது பார்வதி. சின்னையா, குடும்பத்து மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற நீங்க அம்மா பேச்சு கொஞ்சம் கேட்கலாம் இல்லையா? அம்மா என்ன சொன்னாலும் கேப்பேன் பார்வதி. ஆனா ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அன்னைக்கு கோயில்ல வந்து தாலி கட்ட சொன்னவ நாளைக்கு வீட்டுக்கு வந்து தாலி கட்ட சொன்னா என்னால தாங்க முடியாது பார்வதி. அதுக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டு செத்தே போயிடலாம். இவரை எப்படியாவது சம்மதிக்க வச்சுட்டு ஐஸ்வர்யா அம்மா கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா இவர் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரே. இப்போ என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? முதல்ல சின்னையாவோட முடிவை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு இதை விட்டா வேற வழி இல்லை. சின்னையா, நாளைக்கு ஐஸ்வர்யா அம்மா இங்க வரமாட்டாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. என்ன சொல்ற பார்வதி? எப்படி இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? நான் ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிடுறேன். போதுமா? நீ மட்டும் அப்படி பண்ண உனக்கு கோவில் கட்டி கும்பிடுவோம் பார்வதி. நீங்க எனக்கு கோவில்லாம் கட்டி கும்பிட வேணாம் சின்னையா. உங்களோட இந்த முடிவை மாத்திக்கிட்டு அந்த மாத்திரை என்கிட்ட கொடுத்துட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. காலையில வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உண்மையாத்தான் சொல்றியா பார்வதி? உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனா சின்னையா? என்ன நம்புங்க. உன்னை நம்புறேன் பார்வதி. அம்மா என்கிட்ட உனக்கு சம்மதமான்னு கேட்கும்போது என்ன சொல்றது, எப்படி சமாளிப்பேன்? ஐஸ்வர்யா அம்மா வந்தா
சம்மதம் சொல்லுவேன்னு சொல்லுங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா பார்வதி? கண்டிப்பா ஆகும். நீங்க மாத்திரை கொடுங்க. மறுபடியும் இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் நீங்க வந்துடாதீங்க. காலையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். காலையில ஐஸ்வர்யா வரமாட்டாள்ல? வரமாட்டாங்க. அதை நான் பாத்துக்கிறேன். நீங்க மாத்திரை கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நிம்மதியா தூங்குங்க. அந்த மாத்திரை அட்டையை அப்படியே எடுங்க. ம். ம். வாட்? அகிலா சொத்தை பிரிக்க போறாங்களா? உண்மையா அவ சொல்ற? ஆமாம்மா, அவங்க ஆடிட்டருக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து தெரிஞ்சுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் படி வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாத ஆதித்யாவுக்கு 45%, எந்த வேலையும் செய்யலனாலும் குடும்ப வாரிசா இருக்கிற அருணுக்கு 35%, பேலன்ஸ் 20% அகிலா ஆண்டி ஹோல்ட்ல வச்சிருக்காங்க. அந்த 20%ஓட வேல்யூ மட்டும் 39,000 கோடி. சொத்து பிரிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன். கோடிக்கணக்கான சொத்து இருந்தும் நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. நின்னு போன அருணோட நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதான்னு தமிழ்நாடு முழுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அகிலா எதுக்காக இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க? அகிலா ஆண்டியோட மைண்ட் பாதரசம் மாதிரிமா. அவங்கள அவ்வளோ ஈஸியா நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாது. கரெக்ட். அகிலா பிடிவாதம் பிடிச்சவங்க. தன்னோட உயிரை விட்டாலும் விடுவாங்களே தவிர என்ன நடந்தாலும் தான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. அதுக்கான கட்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. உன்னை அவங்க வீட்டு மருமகள் ஆக்கணும்னு ஃபிக்ஸ் ஆனாங்க. நிச்சயதார்த்தம் கேன்சல் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க உன்னை தன் மருமகளா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு நாம ஸ்டெப் எடுத்து வச்சாதான் நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். மா, சொத்து ஒரு படினா அதிகாரம் இன்னொரு படி. அகிலாண்டேஸ்வரி ஆண்டி இடத்துக்கு நான் வரணும். அது வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நாம ஆடுற ஆட்டம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. அப்போதான் நமக்கு சிம்பத்தி, அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. அகிலா ஆண்டிக்கு என் மேல பிரியம் அதிகம். அதை இன்னும் அதிகப்படுத்தி அவங்களுக்கு என் மேல பைத்தியம் பிடிக்க வைக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் அவங்களுக்கு மருமகளாக முடியும். அகிலா ஆண்டி கொடுத்திருக்கிற கேடு நாளையோட முடியுது. ஆமா. போடி வெளியில. இன்னும் அரை செகண்ட் நீங்க நின்னாலும் உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். போடி வெளியில. கோவப்படாதீங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. ஏய், என்ன சொல்ல போற? நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த வீட்ல மருமகளா கால் எடுத்து வைக்கணும், இதத்தானே சொல்ல போற? இங்க பார், அகிலா ஆண்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டதுக்கே நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி, நீ சொல்றத நான் கேப்பனா? இருந்தாலும் உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன்.
அதுக்குள்ள நீ என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லிட்டு கிளம்பு. உங்களுக்கு சொல்ற தகுதி எனக்கு இல்லம்மா. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்க தான் நான் வந்தேன். அகிலாண்டேஸ்வரி அம்மா கோவிலா நடிச்சிட்டு இருக்கிற அந்த வீட்டை பாகம் பிரிக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசு எவ்வளவு வேதனையில இருக்கும்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்கம்மா. ஏய், அது அவங்க சொத்து. அவங்க பிரிக்க முடிவு பண்ணிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எல்லாம் உங்க கையில தான் இருக்கும்மா. நீங்க மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா முடியுமா? சின்னையாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கிறேன்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். வேதனையில இருக்கிற அம்மா மனசுக்கு அது மறந்தா இருக்கும். சொத்தையும் பிரிக்க மாட்டாங்க. இங்க பாரு, சம்மதம் சொல்ல வேண்டியது நான் இல்ல, அந்த அருண். கோவில்ல பார்த்தல்ல, தாலி கட்ட மாட்டேன்னு போனது யாரு? உன் சின்னையா தானே. இதுக்கப்புறமும் நீ என்ன வந்து கெஞ்சிட்டு இருக்காத. போய் உன் சின்னையா கிட்ட சொல்லு. சின்னையா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருமா. நீங்க அந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னா போதும். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்கம்மா. அவர் சம்மதம் சொல்லிட்டாரு, என்ன நம்புங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். காலையில நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கே புரியுமா. உங்க கால்ல விழறம்மா. எந்திரிடி, எந்திரி. என் வாழ்க்கை பூரா உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அடிமையா கூட இருக்கேம்மா. நீங்க ஒரு வார்த்தை வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதம்னு சொல்லுங்கம்மா. தயவு செஞ்சு வரேன்னு சொல்லுங்கம்மா. அந்த வீடு ரெண்டாக கூடாதுமா. எப்பவும் ஒன்னா இருக்கணும். ஏய், இங்க பாரு, இந்த அழுது டிராமா பண்ற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. அப்படி சொல்லாதீங்கம்மா. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது வீடு இல்லம்மா, கோவில். நீங்க அங்க வந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்மா. சந்தோஷத்துக்கு குறைச்சல் இருக்காது. எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. என்ன பாக்குற? என் மேலயும் அகிலா ஆண்டி ஃபேமிலி மேலயும் உனக்கு அவ்ளோ பாசமா? நீ உன்னை காப்பாத்திக்க தான் இப்படி அழுது சீன் போடுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னம்மா சொல்றீங்க? இத பாரு, அகிலா ஆண்டி உனக்கு 7 நாள் கெடு கொடுத்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். என்ன பாக்குற? கோவில்ல வச்சு சாமி கிட்ட சொல்ற மாதிரி ஆதி கிட்ட நீ என்ன நடந்ததுன்னு சொன்னேல்ல, அத நானும் மறைஞ்சிருந்து கேட்டேன். உனக்கு கொடுத்த கெடு நாளைக்கு காலையோட முடியுது. அதனால உன்னை காப்பாத்திக்க என்கிட்ட வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க. ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க நல்லா இருக்கணும், அகிலாண்டேஸ்வரி அம்மாவோட குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். கடவுள்கிட்ட தினமும் அதைத்தான் வேண்டிக்கிறேன். என்ன நம்புங்கம்மா. நீங்களும் சின்னையாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்மா. எனக்கு அது போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் பண்ணுவியா? பண்ணுவேம்மா. எனக்கு நீங்க நல்லா இருக்கணும், அம்மா முகத்துல சந்தோஷத்தை பார்க்கணும். அதனால நீங்க வீட்டுக்கு வரணும். வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. சரி, சொல்றேன். உண்மையாதான் சொல்றீங்களாம்மா? என்ன மன்னிச்சிட்டீங்களா? என் கண்ணீர் உங்க மனச கரைச்சிருச்சா? எனக்கு இது போதுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்பவே வீட்டுக்கு போய் எல்லார்கிட்டயும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிடுறேன். வரேம்மா. ஏய், இந்த விஷயத்த நீ போய் ஆண்டி கிட்ட சொல்லி அவங்க சொன்ன 7 நாளுக்குள்ள சொன்னபடி செஞ்சிட்டேன்னு நல்ல பேர் வாங்கலான்னு பாக்குறியா?
ஆஃப்டர் ஆல் நீ ஒரு வேலைக்காரி, உன்னால என் கல்யாணம் நடந்துச்சு, எனக்கு வாழ்க்கை கிடைச்சதுன்னு நீ பேர் வாங்கிட்டு அந்த வீட்லயே நிரந்தரமா தங்கிக்கலாம்னு ஐடியா பண்றியா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க சம்மதம்னு சொன்னதும் சந்தோஷத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி சொல்லிட்டேன். நான் போய் எதுவும் சொல்லலம்மா. நீங்களே வந்து அம்மா கிட்ட உங்க சம்மதத்தை சொல்லுங்க. சொல்றேன். ஆனா நான் நாளைக்கு அந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கும்போது நீ அந்த வீட்ல இருக்க கூடாது. நீ அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அருண் என் கூட சந்தோஷமா வாழ மாட்டான். அதனால நான் அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னா நீ அந்த வீட்டை விட்டு நிரந்தரமா போகணும். நான் எப்பவும் அருணோட சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டது உண்மைன்னா நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போகணும். இதுக்கு நீ சம்மதம் சொன்னா எனக்கு சம்மதம். என்ன சொல்ற? அவ சம்மதம் சொல்ல மாட்டா ஐஷு, விட்டுரு. நான் சொல்லிடுறேம்மா, நான் சொல்லிடுறேன். நான் கோவிலா நினைக்கிற அந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அம்மா, நீங்களும் சின்னையாவும் சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும். நான் எப்படி வந்தனோ அப்படியே போயிடுறேன். நாளைக்கு காலையில நீங்க அந்த வீட்ல காலடி எடுத்து வைக்கும் போது நான் நிச்சயமா அங்க இருக்க மாட்டேன். காலையில 9 மணிக்குள்ள வந்துருங்கம்மா. நான் போறேன். இனி உங்க கண்ணிலேயே பட மாட்டேம்மா. ஐயோ, என் செல்லம், என் கண்ணே பற்று போல இருக்கு. நான் எப்பவும் அருணோட சந்தோஷமா வாழணும்னு நீ ஆசைப்பட்டது உண்மைன்னா நீ அந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே போகணும். இந்த 7 நாள்ல அருண் ஐஸ்வர்யா 2 பேரும் சேர்ந்து மனப்பூர்வமா சந்தோஷமா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதம்னு சொல்லணும். அந்த வேலையையும் நீதான் செய்யணும். செய்றேம்மா, கண்டிப்பா செய்றேன். சின்னையாவுக்கு பார்வதி எழுதி கொள்வது. எப்ப நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு நியாயம் பண்றேன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் செத்துட்டேன். அம்மா, ஐயா, பெரியய்யா, நான் எல்லாரும் உங்ககிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். நீங்க உங்க மனசை மாத்திக்காம பிடிவாதமா இருக்கீங்க. இதனால எங்க எல்லாருக்கும் எவ்வளவு மன கஷ்டம் தெரியுமா? எங்களை மாதிரி இருக்கிறவங்க தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற அம்மாவோட மனசு நிம்மதி இல்லாம எவ்வளவு வேதனையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மாவோட நிம்மதியும் சந்தோஷமும் திரும்ப வரணும்னா நீங்க ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணும் சின்னையா.
உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் ஐஸ்வர்யா அம்மா தான் பொருத்தமா இருப்பாங்க. நான் இனிமேலும் இந்த வீட்ல இருந்தா நீங்க சொன்னதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பீங்க. ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க. அதனால நான் உங்க யார்கிட்டயும் சொல்லிக்காம இந்த வீட்டை விட்டு போறேன் சின்னையா. இந்த லெட்டர் உங்க கையில இருக்கும்போது நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு மனப்பூர்வமா சம்மதிச்சு ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சா நான் உங்க எதிரில வருவேன். இல்ல நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன். தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்துருவேன். என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. ஐஸ்வர்யா அம்மா காலையில வரமாட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். நீங்க ஐஸ்வர்யா அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் சின்னையா. அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதி.